வணக்கம். இன்னைக்கு நாம வள்ளலாரோட ஒரு அற்புதமான படைப்புக்குள்ள போக போறோம். திருவருட்பாவுல 6ஆம் திருமுறையில வர்ற அனுபவ மாலை. அதிலிருந்து சில வரிகளை ஆழமா பார்க்கலாம். ஆமா, இது ரொம்ப விசேஷமான பகுதி. இதுல இறைவன், அதாவது தலைவர், அவர் வர்றதை எதிர்பார்த்து வள்ளலார் தன்னோட மனசே ஒரு தோழி மாதிரி நினைச்சு எப்படியெல்லாம் தயார்படுத்துறாருன்னு சொல்றார். சரி. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த தெய்வீக சந்திப்பை அவர் எப்படி பார்க்கறாரு, அதுக்கான ஏற்பாடுகள் என்னென்னு புரிஞ்சுக்கிறது தான். உள்ள போலாமா? போலாமே. சரி, பாடல்ல வள்ளலார் தன் மனசாகிய தோழிகிட்ட சொல்றார், தனிக்கனை விடு நீயுன்னு. அதாவது என்னை தனியா விட்டுடு, ஆனா தூரத்துல இருந்து கேளுன்ற மாதிரி. இறைவன் சொல்லப் போற அந்த இனிய வார்த்தை, திருவார்த்தை, அதை கேட்டுளங்களிப்பாய், கேட்டு சந்தோஷப்படுன்னு சொல்றார். அது சரி. ஆனா இதுல ஒரு ஆச்சரியம் பாருங்க. தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு இவங்க எல்லாரும் கூட ஆமா, இறைவனோட ஒரே ஒரு வார்த்தைக்காக கோடி தவன் செய்து நிற்கின்றார்னு சொல்றார். அந்த வார்த்தையோட மதிப்பு அவ்வளவு பெருசு. நிச்சயமா. இது சும்மா காத்திருக்கிறது இல்ல, அந்த நிகழ்வோட மகத்துவத்தை உணர்றது. இங்க தோழிங்கிறது மனச குறிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது முழுக்க முழுக்க ஒரு அகத்தயாரிப்பு. ஆமாம். அதாவது இந்த உரையாடல் வெளியில நடக்கல, உள்ளுக்குள்ளே மனச தயாரா இருக்க சொல்ற ஒரு கட்டளை மாதிரி. கரெக்ட். மனம் கவனமா சேர்க்கணும். ஆனா அந்த அனுபவம் ரொம்ப தனிப்பட்டது, ஒரு தனித்தலைவர் அனுபவம். அதுல மனம் ஒரு சாட்சியா மட்டும் இருக்கணுமோ? நல்ல பாயிண்ட். தனிமையான அனுபவம். சரி, அடுத்த பாட்டுக்கு போவோம். 2வது பாடல்ல இன்னொரு படி மேல போறார். அந்த மனசுகிட்ட மடவாய்னு கூப்பிட்டு மாளிகையோட வாசல வாயல்னு சொல்றார். அதை அழகாக்க சொல்றார், வளம் பெறனி புனேன்னு. சரி, வாசல. ஆனா வள்ளலார் என்ன சொல்றாருன்னா, உள்ளறைய, அதாவது அணையகம், அதை நானே ரத்தின விளக்கால, மணி விளக்கால அலங்கரிக்கிறேன்னு சொல்றாரு. ஓ, அப்போ ஒரு வேலை பிரிவினை இருக்கு. ஆமா, அதுலயும் பாருங்க, உள் வேலைகளுக்கு அன்புடையார் மட்டும்தான். சஞ்சலம், கவனச்சிதறல் தர்ற எண்ணங்கள், மயல் வாதனைகள், அனவாதம் மனத்தவர்னு சொல்றாரு. அவங்களெல்லாம் வெளிவேலைக்கு அனுப்ப சொல்றார். இது ரொம்ப முக்கியம், இந்த உள்வெளி வேறுபாடு இல்லையா? கண்டிப்பா. இதோட குறியீட பாத்தீங்கன்னா, மாளிகை நம்ம உடம்பு இல்ல நம்ம இருப்புன்னு வச்சுக்கலாம். வாசல் வெளி உலக தொடர்பு. புரியுது. உள் அறைங்கிறது நம்ம ஆழ்மனம், ஆன்மா இருக்கிற இடம். சோ வள்ளலார் இங்க ஒரு கட்டமைக்கப்பட்ட அணுகுமுறையை காட்டுறார். வெளிப்புற ஒழுங்கு வேணும், ஆனா அகத்தூய்மைக்கு தான் அதிக முக்கியத்துவம். அந்த கவன சிதறல்களை, மயல்வாதனைகளை நீக்க சொல்றது. ஆமா, அது அந்த தெய்வீக சந்திப்புக்கு தேவையான ஒருமுகப்பட்ட கவனத்தை காட்டுது, ஒரு ஃபில்டரிங் மாதிரி. சரி சரி. அப்போ 3வது 4வது பாடல்கள்ல இந்த ஏற்பாடுகள் இன்னும் விரிவா போகுது. ஆமாம், பெரிய லிஸ்ட் அது. தோரணம், கொடி, வாழை, கமுகு, தென்னை இளநீர், கரும்பு, நெல்முளை, நிறைக்குடம், கண்ணாடி, கவரி, மணிவிளக்கு, நவமணி ஆசனம்னு. அப்பா, இறைவனை கணவர், பதின்னு ரொம்ப உரிமையா கூப்பிடுறார். ஆமா, அந்த உறவு முறைய காட்டுது. அப்புறம் இரும்பு மாதிரி, கல் மாதிரி இருக்கிற மனச கூட உருக வச்சிடும். இரும்பொடுகள் ஒத்தமனங்களும் களும் கனிய உருக்கும் அந்த வருகைன்னு சொல்றார். எவ்வளவு சக்தி வாய்ந்தது! தருணமிது, சத்தியம் சத்தியம்னு திரும்ப திரும்ப சொல்றது அந்த அவசரத்தையும் உறுதியும் காட்டுது. நீங்க சொன்ன மாதிரி எதுக்கு இவ்ளோ பௌதீக பொருட்கள், எதுக்கு இவ்ளோ ஏற்பாடுகள்னு தோணலாம் இல்லையா? ஆமா, தோணுச்சு. ஆனா இது வெறும் அலங்காரம் இல்ல. தமிழ் பண்பாட்டுல இது ஒவ்வொன்னும் மங்களம், தூய்மை, வரவேற்பு, இதுக்கெல்லாம் ஆழமான சின்னங்கள். சரிதான். வள்ளலார் இதையெல்லாம் தெய்வீக வருகைக்காக பயன்படுத்துறார்னா, அந்த வரவேற்பு எவ்வளவு முழுமையா இருக்கணும்னு காட்டுறார். நம்ம இருப்போட எல்லா அம்சமும், பௌதீகமானது உட்பட, அதுல ஈடுபடணும்னு சொல்றாரோ? ஓ, அப்படி பார்க்கும்போது அர்த்தம் புரியுது. அது மட்டும் இல்ல, மனம், அந்த தோழி தொடர்ந்து உற்சாகமா களிப்பினோட இதுல ஈடுபடணும்னு சொல்றார். அந்த செயலே ஒரு தியானம் மாதிரி. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, வள்ளலாரோட இந்த வரிகள் இறைவனோட வருகைக்காக சும்மா இல்லாம ரொம்ப தீவிரமா, செயல்பூர்வமா பல வழிகள்ல தயாராகிறத காட்டுது. ஆமா, மனச ஒரு தோழியா வச்சு வெளியிலிருந்து உள்ள வரைக்கும் ஒரு படிநிலையா அந்த தயாரிப்பை விவரிக்கிறாரு. இது ஒரு தனிப்பட்ட ஆன்மீக பயணத்தோட வழிகாட்டி மாதிரி இருக்கு.